அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகப் போவதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக திமுகவிலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விலகப் போவதாகவும் அவர் அந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் அதிமுகவில் என்ன நடக்கிறது? இது அதிமுகவில் அரசியல் களத்தை எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதலில் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் என்கிற ஒரு பாசம் இருந்தாலும் அதிமுக என்கிற உள்கட்சி விவகாரத்தில் நாம் கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்குமா என்று தெரியாது. ஆனாலும் சமீப காலமாக திராவிட இயக்க கொள்கைகளின் மீது பற்று கொண்ட அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பல பேர், உதாரணமாக அண்ணன் தம்பித்துரையை கூட சமீபத்தில் நமது பேட்டியிலே கூட காண்பித்திருந்தீர்கள். சகோதரர் அண்ணன் தம்பித்துரை பேட்டி கொடுக்க வருகிற போது அண்ணன் பழனிசாமி அவர்கள் தள்ளி நிறுத்த சொன்னார். அதே போன்று இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன், இது போன்ற இன்னும் பல மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக அவர்களுக்கு உடனே பயணிக்க முடியவில்லையா, அல்லது அவர் 5ஆம் தேதி ஏதோ நான் மனம் திறந்து பேச போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார், ஒரு தேதியை குறித்திருக்கிறார். ஒருவேளை அவருக்கு ஒரு மன வருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை பேசி திருத்துவதற்காக கூட நேரத்தை கொடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளில் நீங்கள் ஆழமாக இருக்க வேண்டும், தத்துவார்த்த ரீதியாக நின்று போராட வேண்டும். அதற்கான அதிமுகவின் முகமாக உங்களை அதிமுக தோழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் செய்திகளில் தெரிய வருகிறது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். 5ஆம் தேதி பார்ப்போம், அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு முடிவு செய்யும். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன்.